இந்த மாதிரி ஒரு ஊர் நாட்டுக்காரன் சக்தி மேல இவ்ளோ ஆசைப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அந்த பெரிய டாக்டர் எப்படி சக்தியை கல்யாணம் பண்ணிக்குவான்? அப்புறம் என்ன நடக்கும்? எல்லா கல்யாணமும் நின்னு போயிடும். மொத்தத்துல இந்த வீட்ல எந்த கல்யாணமும் நடக்காது, எந்த சந்தோஷமும் இருக்காது. அப்பா, அது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நிறுத்தி, என்னாச்சு? நீ கிட்ட வந்து பேசினாலே எனக்கு பயமா இருக்கும். இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடாத. ஆமா, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரமாமணி, எனக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க. பொண்ணு ரங்க மாமா தான் சொன்னார். ரமாமணி, அப்படியா? என்னைக்கா? இந்த மாசம் 27ஆம் தேதி என் மாமனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சும்மா ஜாம் நடக்க போகுது, தெரியுமா? சரி சரி சரி, நடக்கட்டும். நான் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? நீ பேசுறத பார்த்தா எங்க 2 பேர் கல்யாணம் நடக்காத மாதிரியே சொல்றியே. ஏன் இப்படி அபசகுரமா பேசுற? இந்த மாதிரி விளையாட்டு கூட பேசாத. இங்க பாரு, உனக்கும் பொண்ணுறதுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல இந்த வீட்டுல இருக்க மத்த எல்லாரையும் விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அதானே பார்த்தேன். ஆமா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் உள்ள வரும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே, ஏன்? அத கேக்குறியா? படி லூசு. இப்போ கல்யாண தேதி 27ன்னு நீ இப்பதானே சொன்ன. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் சக்திக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் உனக்கும் பொண்ணுறவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது நினைச்சு பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் தெரியுமா? அப்ப இந்த வீட்ல நிறைய இனிப்பு பலகாரம் எல்லாம் செய்வாங்க, நிறைய பேர் வருவாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படியா? அதுக்காக தான் சந்தோஷப்பட்டியா? சரி. சரி ரமாமணி, நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கும் என் மாமனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். இங்க வா. என்னது இது? உன் புத்திய காமிக்கிற பாத்தியா? நான் என்ன புத்திய காமிச்சா? ஆமா, அன்னைக்கு உன் பொண்ணு தயத்தைக்கு முடியாம இருக்கும்போது அவங்க நல்லபடியா ஆகணும்னு சொல்லி கோயில போய் அங்க பிரதட்சணம் பண்ணியே. அன்னைக்கு துணைக்கு வான்னு என்னதானே கூப்பிட்ட, இப்ப மட்டும் கூப்பிடாம போற? ஐயோ அம்மாமா, ஐயோ உன்னை அன்னைக்கு கூட்டு போனதால தான் என் அத்தை செத்தே போயிட்டாங்க. இப்ப நான் உன்னை கூட்டு போனா ஐயோ நினைச்சாலே பயமா இருக்குமா? இத பாரு, எனக்கும் என் மாமனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அதனால நான் மட்டும் போய் தனியா வேண்டிட்டு வரேன். இதுக்குள்ள கூட்டு சேர்த்துக்க கூடாதுப்பா. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போ. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. அப்புறம் என்ன சும்மா நான் சொல்லிட்டே இருக்க, கூட்டுப்பான்னு சொல்றேன். நான் மட்டும் தான் வேண்டிட்டு வரேன்ப்பா, கூட்டு போக மாட்டேன். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீ எத்தனை கோயிலுக்கு போய் விழுந்து கும்பிட்டாலும் அந்த பொண்ணுரங்கம் உனக்கு கிடைக்கவே மாட்டான். என்ன, நான் மாத்தி வச்ச விஷயம் அந்த மாதிரி. ஏன் சின்னாத்தா, ஏன் கண்ணாத்தா, ஏன் பொண்ணாத்தா, உன் கண்ணு தூரந்து என்ன பாராத்தா? என்னத்தா அப்படி பாக்குற? என்னடா கொஞ்சற கூத்தாடுற, என்னாச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. பண்றதையெல்லாம் பண்ணிவிட்டு கமுக்கமாவா இருக்க? டேய், நான் என்னடா பண்ண? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறா. எனக்கு எல்லாத்தையும் சக்தி சொல்லிருச்சு. என்ன சொல்ற? சக்தி என்ன சொல்லுச்சு? அதா ஏன் பதட்டப்படுற? எல்லாம் நல்ல விஷயந்தே. நீ உண்மையிலேயே சொன்ன சொல்லு மாறாத ஆளுதே. யாத்தாயிட்ட எனக்கு சக்தியா கண்ணால மணி வச்சிருவேன்னு சொன்னி இல்ல, அதே மாதிரி நடத்தி காட்ட போற பாரு. ஆத்தா, நீ எனக்கு கிடைச்ச நம்ம குலதெய்வம் வீரகாளி அம்மன் தான்னு நான் சொல்லுவேன். எனக்கும் சக்திக்கும் தேதி குறிச்சு கண்ணால பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சுன்னு சக்தி என்கிட்ட சொல்லிருச்சு. வர 27ஆம் தேதி கண்ணால மாமே. ஆத்தா, பத்திரிக்கை அடிச்சு வந்த உடனே எங்க ஊர்கால பயல்களுக்கு கொடுக்கறேன். ஆமாதா, எங்க
ஊர்க்கார பயலுவெல்லாம் என்ன பேச்சு பேசுனாங்க. அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூச வேணா. கடவுளே, மதனுக்கும் சக்திக்கும் தான் வர 27ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கானே. பத்திரிக்கையை பார்த்தா இவன் என்ன ஆவான்னு தெரியலையே. சந்தோஷமா இருக்கு. ஆத்தா, என்ன யோசனைல இருக்கிற? என்ன பண்றதுன்னே புரியலடா. ஏன் இதுக்குதான் இவ்வளவு व्यसனமா இருக்கிறியா? என்ன நான் உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீ என்னடா? அதா நீ ஒன்னும் பண்ண வேணாம். என் கண்ணால தன்னைக்கு என் ஆத்தா இருந்தா என்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவோம், அந்த மாதிரி நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஆமா ஆத்தா, நிச்சயமா வைக்காம நேரா கண்ணாலத்தை வச்சுட்ட. அதுவும் சூன் மாசம் 27ஆம் தேதி கண்ணாலா? ஆத்தா, ஏன் உன் கண்ணு கலங்குது? ஓ, நடச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல. பொண்ணு, எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான்டா கண் கலங்குறேன். படிக்காத எனக்கு படிச்ச சக்தியா கண்ணால பண்ணி வைக்க போறோமே, இவன் எப்படி பாத்துக்குவானோன்னு கவலைப்படுறியாக்கு. அத்தா, முதல்ல கண்ணால முடியிட்டு அப்புறம் சித்தப்ப எனக்கு வருமானத்துக்கு எதுனா வழி பண்ணாமலையா போயிருவாரு. பாத்துக்கலாம் ஆத்தா. அத்தா, சக்தி நானும் சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். என்னைய பத்தி நீ கவலைப்படாத. பத்திரிக்கை அடிச்சு வந்ததும் நம்ம குடும்ப டாக்டர் மதன் இருக்காரு, அவருக்கு ஒரு பத்திரிக்கை வச்சிடலாம். என்ன சரியா? மறக்கவே கூடாது அத்தா. அத்தா, கண்ணால தேதி நெருங்கிருச்சுல, நிறைய வேலை செய்யணும்ல. நான் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு நீ இப்பவே சொல்லிடு. சொல்றேன்பா, எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நீ போ. சொல்லணும் ஆத்தா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், போ. சரி, வாரேன். இவன்கிட்ட நான் எப்படி உண்மையை சொல்ல போறேன்? பாவம் இவன் மனசு பூரா சக்தியை நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளே, நீதான் ஒரு வழி பண்ணணும். ஐயோ, என்ன கமலா, இப்பதான் நீ காய்கறியை வெட்டிட்டு இருக்க? ஒரு நொடியில ரெடி பண்ணிடுறேம்மா. ஒரு நொடியில ரெடி பண்ணுவ? என் மகனும் மருமகளும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. சீக்கிரம் ஆகட்டும். என்ன நீ ரெடி பண்ணிடுறேம்மா. ரெடி பண்ணு. இது பாரு, மீன் பாதி மீன் குழம்பு வை, பாதி மீன் வறுத்துடு. மீனை வந்து சுத்தமா கழுவணும், புரிஞ்சுதா? இல்லன்னா என் மருமகளுக்கு பிடிக்காது. அவ வந்த உடனே என் கையால விதவிதமா பரிமாறணும். சரி. பூஜாவும் ஐயாவும் எங்க? அவங்க 2 பேர் பின்னாடி இருக்காங்கம்மா. பின்னாடியா? ஐயோ, சீக்கிரம் ஆட்டம், சீக்கிரம். மசமசா நிக்காத. இங்க பாரு, முட்டை இப்ப வேக வைக்காத. முட்டை அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேக வச்சுக்கலாம். மீன்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா போடு, ஜாஸ்தியா போடாத, சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணாத. சீக்கிரம் ஆகட்டும். சரிம்மா. எங்க இவங்க? என்னங்க, எல்லா வேலையும் ஒத்தால இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஃபைல் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு மருமக வராளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஹலோ மேடம், வரப்போற மருமகளுக்காக தான் நானும் ஃபைலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, என்ன சொல்றீங்க? சக்தி நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி கம்பெனி விஷயமா பல தகவல்களை என்கிட்ட கேட்டா. அவ கேட்ட கேள்விகளுக்கும் தகவல்களுக்கும் இத்தனை வருஷம் பிசினஸ்ல இருக்கிற என்னாலே பதில் சொல்ல முடியல. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, சக்தி நம்ம வீட்ல டின்னருக்கு வர போறால, அப்ப நான் டீடைலா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சரி மாமான்னு அவளும் சொல்லிட்டா. அதுக்காக தான் இந்த ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா பாருங்க. அதுதானே நமக்கு நல்லது. பின்ன விட்டுருவனா? என் மருமக ரொம்ப புத்திசாலி. தபார், நான் ஒரு பிசினஸ் மேனா சொல்றேன். சக்தி பிசினஸ்ல பெரிய இடத்துக்கு போறா. தபார் வசந்தா, சக்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது நமக்கு கிடைச்ச பெரிய பெருமை. பெருமை மட்டும் இல்லங்க, சக்தி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், புதையல். ஏய், என்னடி சொல்ற? பொக்கிஷம் புதையல்னு? நான் உண்மைதாங்க சொல்றேன். சக்தி நமக்கு மருமகளா கிடைச்சது மதனுக்கு மட்டும் இல்லங்க, நமக்கும் பெரிய அதிர்ஷ்டம் தானே. வசந்தா, நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறல்ல? சக்தி அதிர்ஷ்ட தேவதை, அழகுக்கு அழகு, அறிவுக்கு அறிவு, அதோட கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரிங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி சக்தியோட சொத்து எத்தனை கோடி தேரும்? ஏய், அது எதுக்கு இப்ப கேக்குற? காரணத்தோட தான் கேக்குறேன், சொல்லுங்க. இது பார், மிஷினரி ஃபேக்டரி, லேண்ட் வேல்யூ, எம்டி லேண்ட் வேல்யூ எல்லாம் சேர்த்து சுமார் ஒரு 100 கோடிக்கு இருக்கும். சிட்டிக்குள்ள இருக்கிற நிலம் அது எத்தனை கிரவுண்டுங்க? ஒரு 18 கிரவுண்ட் வரும். ஆமா, எதுக்கு இந்த விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த நிலத்தை நம்ம மதன் பேர்ல எழுதி வைக்க சொல்லணுங்க. அதுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுங்க.
மதன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டீனா இருந்து நிறைய சம்பாதிக்கணும், பேரும் புகழும் வாங்கணுங்க. அதுதாங்க என்னுடைய ஆசை. மருமக விருந்துக்கு வரான்னு நீ தடபுடலா சமைக்க ஆரம்பிச்ச பாரு, அப்பவே எனக்கு தெரியும்டி இந்த மாதிரி எண்ணெல்லாம் உனக்கு இருக்குன்னு. ஆமாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் யோசிச்சுதான் சக்தியை விருந்துக்கு கூப்பிட சொன்னேன். என் மனசுல மருமக நல்ல இடம் பிடிச்சிட்டா, அவ மனசுல நான் நல்லா ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்க வேணா? மதனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணுங்கிற என்னோட விருப்பத்தை ஒரு விதையா இன்னைக்கே சக்தியோட மனசுல விதைக்க போறேன். இதாங்க என் லட்சியம். வசந்தா, இது லட்சியம் இல்லடி, பேராசை. என்ன பேராசை? நான் என்ன வரதட்சணையா கேட்டேன்? அத்தனை சொத்துக்கும் சக்தி ஒருத்தி தானே வாரிசு. அத்தனையும் மகாலட்சுமியா இந்த வீட்டுக்கு தான் வரப்போகுது. அப்புறம் யார் அனுபவிக்க போறா? அவங்க தானே. பூஜா, உங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? கேட்டுட்டு தான் இருக்கேன். சும்மா இருங்க, நான் இன்னைக்கே சக்தி கிட்ட இத பத்தி பேசதான் போறேன் பாருங்க. வசந்தா, நீ என்ன சுத்தி வளைச்சு பேசினாலும் வரதட்சணை தான் நீ கேக்குற. என்ன ஒண்ணு, நகை பணத்துக்கு பதிலா சொத்தா கேக்குற. மனசுல ஒண்ணு வச்சுக்க, பேராசை பெரு நஷ்டம். மகாலட்சுமி சக்தி ரூபத்துல வந்து வாசக்கதவு தட்டும் போது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? புரியாம பேசிட்டு போறாரு பாரு. ஹலோ மதன், சொல்லுங்க. ஹாய் சக்தி, உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நேத்து இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தப்போ உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்றேன்னு சொல்லியிருந்தால. ஆமா. வீட்ல டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை கூட்டு போக தான் நான் வந்துட்டு இருக்கேன். சரி, வாங்க. நானும் மாமா அத்தை கிட்ட சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். தேங்க்யூ சக்தி, இது வந்துடுறேன். ஓகே, சரி. பாய் பாய் பாய். வணக்கம் டாக்டர் சார். என்ன டாக்டர் சார் உம்முன்னு இருக்கியே? உங்க காருக்கு சமமா இந்த பொண்ணு சைக்கிள்ல வரணும்னு புறாம பண்றீங்களா? என்ன டாக்டர் சார், போட்டி வச்சுக்கிறலாமா? என்ன டாக்டர் சார் முறையறீங்க? போட்டிக்கு தயார்னு சொல்லுங்க. தோத்துருவோம்னு பயமா? டாக்டர் சார், இந்த பொண்ணு ரங்க இருக்கானே பொல்லாத பயம் சார். போட்டின்னு வந்துட்டா விட்டுற மாட்டாங்க. சக்திக்கு சொந்தக்காரன் சைக்கிளை மிதிச்சிட்டு வரான். கார்ல வர என்ன பார்த்து போட்டி கூப்பிடுறான். இடியட். என்ன போட்டி வச்சுக்கலாமா? ஓ, போட்டிக்கு தயாரா? ஜூட்டு போட்டிக்கு பாப்பா. ராசா. சக்தி, சக்தி, சக்தி,
சக்தி இங்க வாயா. என்னாச்சு மாமா? நான் ஜெயிச்சிட்டேன்ல, நான் ஜெயிச்சிட்டேன். போட்டியில ஜெயிச்சுட்டேன், டாக்டர் என்ன ஜெயிச்சுட்டேன். சொல்றீங்க? ஆமா சக்தி, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, அப்ப நம்ம டாக்டர்ல அவர் கார்ல எனக்கு முன்ன போயிட்டு இருந்தார். நாம விடுவோமா, சும்மா மிதி 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 மிதிச்சோம்ல சைக்கிள. எனக்கும் டாக்டருக்கும் சரியான போட்டி. கடைசியில டாக்டர் என்கிட்ட தோத்துட்டாரு. எப்படி நம்ம வீர? டாக்டர் உங்ககிட்ட தோத்துட்டாரா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. இத நான் நம்ப மாட்டேன். சைக்கிள் போய் காரை ஜெயிக்குமா மாமா? சைக்கிள் சந்து பொந்து எல்லாத்துலயும் போகும், காரு போகுமா? சைக்கிள் கேப்ல நுழைச்சுதான் நீ கேள்விப்பட்டதுல அதேதான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சோட வந்தப்ப உன் கார நான் முந்தி போல. அதேதான் இது. என்ன ஆறாலையும் ஜெயிக்க முடியாது. ஐயா சிங்கம்ல டாக்டர் முந்ததான் பார்த்தாரு. ஆனா நான் விடுவேனா? சும்மா முந்திட்டு வந்துட்டேன்ல. யாருகிட்ட? நம்ம கிட்டயா? சும்மா மிதி 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 மிதிச்சு நான் அவரை ஜெயிச்சு விட்டேன்ல. இது எங்க ஊர்ல நடந்திருந்தா ஐயாவுக்கு சொல்லியா 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருப்பாங்க. ஆமா சக்தி, ஒரு கப்பையும் கொடுத்து மாலையும் போட்டு என்ன சக்தி, நெட்ல எதுவும் ஜோக் படிச்சியா? சிரிச்சிட்டு இருக்க? வாங்க மதன், இவர் உங்களுக்கு தெரியும்ல? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெரியத்தோட சன், பேரு பொன்னுரங்கம், என்னோட மாமா. நீங்க கார்ல வரும்போது பொன்னுரங்க மாமா சைக்கிளை ஓட்டி உங்களை முந்திட்டாராமே. ரெண்டு பேருக்கும் ரேஸ் நடந்திருக்கு. இந்த போட்டியில எங்க மாமா ஜெயிச்சிட்டாரு, நீங்க தோத்துட்டீங்களாமே. சோழவந்தான் கிராமத்துல எங்க பொன்னுரங்க மாமாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊர்ல மட்டும் இல்ல டாக்டர் சாரு, சுத்தி இருக்கிற 8 போட்டியில சைக்கிள் போட்டியில நான் தான் நம்பர் 1. மதன், தெரியாம தான் கேக்குறேன். சைக்கிளோட காரை ஸ்லோவா ஓட்டுவீங்க? ரொம்ப பொறுமையா ஓட்டினாரு. நான் காரை ரவுண்ட் ரவுண்டா அடிச்சுட்டே வராத குறைங்க. உண்மைதான் சக்தி, அம்புட்டு நிதானமா ஓட்டிட்டு நான் சொல்றது. வாங்க மதன், என்னடா ஹால்ல சிரிப்பு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தேன். நீங்க வந்ததுதான் சந்தோஷத்துக்கு காரணமா? அவர் மட்டும் காரணம் இல்ல மாமா, நம்ம பொன்னுரங்க மாமாவும் தான் காரணம். டாக்டரோட காருக்கும் மாமாவோட சைக்கிளுக்கும் போட்டி நடந்திருக்கு. அதுல மாமா ஜெயிச்சிட்டாரு, அவர் தோத்துட்டாரு. ஓகே சக்தி, ஆக்சுவலா எனக்கு டைம் இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். நான் ரெடியா தான் இருக்கேன், ரெண்டு பேருமே சேர்ந்தே போலாமே. இல்ல சக்தி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போறதா ஃபோன் பண்ணீங்க. நீங்க வந்ததும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு நான் காத்துட்டு இருந்தேன். சாரி சக்தி, உன்னை கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன். திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துருச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். நான் உடனே போயாகணும். சாரி. பரவாயில்ல, நீங்க உடனே கிளம்புங்க. ஆமா மதன், விருந்து சாப்பிடறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். நீங்க புறப்படுங்க. வரேன் அங்கிள். ஏம்மா சக்தி, இவன் தான் கிறுக்குத்தனமா மதன் தம்பியோட போட்டி போட்டிருக்கான்னா நீயும் கிண்டல் பண்ணி பேசுற? அவர் மனசு கஷ்டப்படாது? அவர் நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டார் மாமா. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன். அவர் கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். ஹீஸ் a gentleman. அவர் சீரியஸா எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, எதுக்கு அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசு. சரிங்க மாமா. சித்தப்பு, யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற கூடாதுன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லிருக்குது. அதனால டாக்டர் மனசு என்னால கஷ்டப்பட்டு இருந்தா நான் சைக்கிள் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். நில்றா முட்டாள், அடி முட்டாள். இன்னொரு தடவை அவர்கிட்ட விளையாடின கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். போடா. கமலா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடிமா. முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேங்க.
இதோ இருக்குமா, இதுல இருக்குமா. சூப்பரா இருக்கு. இது என்ன? பூஜா, சக்திய விருந்து கூட்டிட்டு வர போன உங்க அண்ணன் இன்னும் வரல. என் மருமகளுக்காக விதவிதமா செஞ்சு வச்சதெல்லாம் ஆறி போயிடும் போல இருக்கு. நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ண என்ன அவனுக்கு? நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. அம்மா, அண்ணா அதெல்லாம் கரெக்ட்டா கூட்டிட்டு வந்துருமா. ஃபர்ஸ்ட் நீ இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்குன்னு சொல்லு. நீ முதல்ல ஃபோன் பண்ணிடி. டேஸ்ட் பண்ணி பாருமா, வருவான். இவ ஒருத்தி. அண்ணா நீ வந்தாச்சு. ஆமா வந்துட்டாங்க. கமலா, நீ எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து ரெடி பண்ணி வை. சரி, நான் இத வந்துறேன். என் மருமக வந்துட்டா. சரி, என் மருமக வந்துட்டா. ஏய் பூஜா, இருடி, நானும் வரேன். சீக்கிரம் வாமா. எங்க காணோம்? நான் இங்க இருக்கேன். பூஜா எங்க இருக்கான்? மதன், டேய் மதன், டேய் என்னாச்சு? சக்தியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், நீ மட்டும் தனியா வந்திருக்க. டேய் நில்லுடா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. இங்க வா. என்ன சக்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? சக்தி ஒண்ணும் வரமாட்டேன்னு சொல்ல, நான் தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். டேய், உனக்கு சக்தி மேல ஏதாவது கோவமா? ஏன்டா அப்படி சொன்ன? சக்தி மேல எனக்கு எந்த கோவம் இல்லப்பா. அந்த வீட்ல இருக்கானே ஒரு பட்டி காட்டா மாக்கா, அவன் மேலதான் கோவம். எல்லார் முன்னாடியும் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாப்பா அவன்.